அனைவருக்கும் வணக்கம். செய்யன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகம் டெஸ்ட் நேற்று நடந்துச்சு. அதில் டெஸ்ட் நம்பர் 10க்கு நம்ம பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். முதல் 5 நபர்களுக்கு பரிசு சொல்லியிருந்தோம். அதை நேற்று நம்ம ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணோம். கூகுள் ஃபார்ம் அந்த மூடில் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதோட ரெஸ்பான்சிபிளாக நேற்று நம்ம 7 மணிக்கே கட் பண்ணிட்டோம். அதாவது நேற்று 7 மணி வரைக்கும் தான் அந்த லிங்க் ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசபிள் பண்ணிவிட்டு நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டே இருந்தீங்க. சார் பிடிஎஃப் கொடுங்க. அந்த பிடிஎஃப் வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கே வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அரௌண்ட் ஒரு 100+ ரெஸ்பான்ஸ், அதாவது 100 பேர்கிட்ட அந்த தேர்வு எழுதியிருக்கிறீங்க. அந்த 100 பேர்கிட்ட எழுதப்பட்ட தேர்வில் நமக்கு 5 நபர்களுக்கு பரிசு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ என்ன அதுலனா, நீங்கள் பாருங்கள், இதில் சில பேர் 50க்கு 50 எடுத்த மாதிரி எங்களுக்கு கூகுள் ஃபார்மில் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் ரேட்டில் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 50க்கு 50 அப்படிங்கிறது 6 பேர் எடுத்திருக்கீங்க. ஸோ 50க்கு 50 6 பேர் எடுத்துருக்கோம். இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு அதிர்ச்சிகரமானதாக தான் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி லெவலையும் தாண்டி நாங்கள் அதை செட் பண்ணியிருந்தோம். 50 கேள்விகளில் கிட்டத்தட்ட 40 கேள்விகள் 45 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்ப ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதையில உங்களுக்கு அது வெறுப்பாயிடக்கூடாதுன்னா ஒரு 5 அல்லது 3 கேள்விக்கு மட்டும்தான் நாங்கள் சிங்கிள் லைன் வச்சுருந்தோம். மற்ற எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். அதுவும் குறிப்பாக யூனியன், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து அதிகமாக கேள்வி எடுத்துருக்கோம். அதாவது ஒன்றிய சட்டமன்றத்திலேருந்து நிறைய மோஷன்ஸ் ரிலேட்டட், தீர்மானம் ரிலேட்டட் கேள்வி சொன்னோம். ஆனால் அந்த கேள்வியும் நீங்கள் அடிச்சு தூக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஸோ இது அப்போ இந்த ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம இந்த எக்ஸாம் நடத்திருக்கோம். இதில் கண்டிப்பாக ஒரு ஜென்யூனிட்டி, உண்மைத்தன்மையோட தான் நம்ம இந்த பரிசு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதன் பொருட்டு நம்ம ஃபஸ்ட்டு 15 பேர் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 பேர் 50க்கு 50 கொடுத்துருக்குறீங்க. மார்க் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்திருக்கு. 49 மதிப்பெண்களில் 1 2 3 4 நபர்கள் இருக்கிறீங்க. 48ல் 2 பேர் இருக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த 15 நபர்களுக்கான மெயில் ஐடி அண்டு ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த 15 நபர்களுக்கும் மெயில் பண்ணியிருக்கோம். இந்த 15 பேருக்கும் என்ன மெயில் பண்ணியிருக்கோம்னா, இவங்களுடைய நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ். இந்த அட்ரஸ் நம்ம எதுக்கு வாங்குகிறோம்னா, நம்ம பரிசு அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது தமிழ் மீடியமாக இருந்தால் அவங்களுக்கு இந்தி ஆட்சியல் புத்தகம், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அவங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் புக் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். அதனால் கொரியர் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ் நம்ம வாங்குகிறோம். இரண்டாவது, அவங்க தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ, ஏன்னா ரெண்டுக்கும் வேறு வேறு ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் மெயிலில் நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த 15 நபர்களும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 15 பேருக்கு மட்டும் மெயில் அனுப்பியிருக்கோம். ஸோ ரிமைனிங் உள்ள எல்லாருக்குமே ஓவராலாக ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது. இந்த இதில் நம்ம பரிசு அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்டையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இப்போ 50க்கு 50 எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கூகுள் ஃபார்மில் தான் எக்ஸாம் வச்சுருக்கிறோம். அந்த லிங்க், அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் இருக்குது, எங்கள் டீமுக்குள்ளேயும் இருக்குது. அது போக நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் சில பேருக்கு கேள்விகள் எழுது. 50க்கு 50 எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் அந்த கேள்வித்தன்மை இல்லையே சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது எல்லா கருத்துக்களையும் நம்ம பரிசீலனை பண்ண வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் கடினமாகவே இருக்குது. எனக்கே ரொம்ப கடினமாக இருக்குது. இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கடினமாக இருக்குது. ஏன்னா 50க்கு 50ங்கிறது கண்டிப்பாக எடுக்கலாம். அப்படி உண்மைத்தன்மையாக எடுத்தால் அவங்க கண்டிப்பாக நம்ம விஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த முறை அவங்க வின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க எந்த எக்ஸாம்னாலும் கிராக் பண்ணுவாங்க. அந்த குரூப் 2 வந்தாலும் குரூப் 4 இருந்தாலும் வந்தாலும் டெப்த்தாக படிச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பர்சனல் கால் இருக்கும். அகாடமி ஆஃபீஸ் நம்பர் வந்து அந்த பர்சனல் கால் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்த 50க்கு 50 இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு சிறிதளவு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதில் ஒரு ஜென்யூனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் உள்ளவங்களுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் மெயில், இந்த 15 பேரும் மெயிலுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்பிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடலாம். நன்றி.